Taste the Daily. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், வணக்கம் சார். வணக்கங்க சார், இப்போ 2026ல் அதிமுக ஆட்சி தான் மலரும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு சார். என்னென்ன காரணம் சார் அதற்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய கருத்து 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்து. மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தலைமையேற்று சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு 2019 வாங்கிய வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் 2 மாதம் நல்ல ஆட்சியை தமிழக மக்களுக்காக தந்தார்கள். இன்றைக்கு ஒரு போலியான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற ஏறக்குறைய 18 கூட்டணி கட்சிகள், 9 பெரிய கட்சிகள், ஏறக்குறைய 9 லெட்டர்பேட் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 2019 ஆண்டு தனியாக அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 33.52. ஆனால் இன்றைக்கு 2024 அவர்கள் பெற்ற வாக்கு 26.91%. ஏறக்குறைய 6.61% வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய கூட்டணி கட்சி 2019 ஆண்டு 53.29% வாக்குகளை பெற்றார்கள். இந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 46.97% வாக்குகளை மட்டுமே பெற்று 6.32% வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் ஆட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு. அதே நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் மீண்டும் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்ததன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். எனவே 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கான தேர்தல் வியூகங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திறமையான முறையில் வகுப்பார்கள் என்பதை தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார், இந்த 2024 தேர்தல் அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாடத்தை சார் கற்றுக் கொடுத்திருக்கு? தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் சார்பிலே அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏறக்குறைய 520 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் 520க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். ஆனால் எந்த விதமான தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. சார், அந்த 2000 இப்ப நடந்திருக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட ஓட் பேங்க் சரிஞ்சிருக்கிறதுக்கு திமுக மீதான அந்த அதிருப்தி காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. ஆட்சி நிர்வாகம் இல்லாத காரணத்தினால், நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று மக்கள் உறுதியாக நம்புகின்ற காரணத்தினால் அவருடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும். மக்களுக்கு அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. எனவே வருகின்ற 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுதியாக முடிவு செய்து அதற்கு ஏற்ப கழகத்தினுடைய பணிகளை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். சரி, இப்ப மக்கள் இருக்க அந்த அதிருப்தியிலிருந்து ஸ்டாலின் அவர்களால் மீளவே முடியாதா? நிச்சயமாக மீள முடியாது. காரணம், எந்த விதமான நிர்வாக திறமையும் அவரிடத்திலே இல்லை. இன்றைக்கு தமிழகத்திலே 4 முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொம்மை முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மருமகன் சபரீசன் இன்றைக்கு தமிழகத்தை 4 பிரிவுகளாக பிரித்து
இன்றைக்கு முதலமைச்சர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்திலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. தமிழக மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். சொல்லி 3 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் கூட இன்று வரை அவர்களால் அந்த நீட் தேர்வை முழுமையாக அவர்களால் அகற்ற முடியவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாக கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீட் தேர்வை ஒழிப்பதே எங்களுடைய லட்சியம் என்று இன்றைக்கு அறிக்கையின் மூலமாக மத்திய அரசிற்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். நடைபெறுகின்ற முறைகேடுகளை தட்டி கேட்கின்ற முதுகெலும்பு மிக்க ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பான முறையிலே தன்னுடைய அரசியல் பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். கொடுத்த வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றல, நிர்வாகத்தையும் சரியா நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு பழியோட தான் இப்ப திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கா சார். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்களால் 520 வாக்குறுதிகளில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக வழங்குவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்திலே 2,16,00,000 குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுத்ததற்கு பின்னாலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தற்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பின்னால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்குவதாக முடிவு செய்திருக்கிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலேயே சட்டமன்றத்திலே கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார்கள். ஆனால் அன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்று. ஆனால் அவர்களால் திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது 1 கோடி மகளிர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார்கள். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பின்னாலே படிப்படியாக தகுதி இல்லை என்று பல்வேறு மகளிர்கள் வாங்கிய அந்த உரிமை தொகையை இன்றைக்கு நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு முதலமைச்சராக, மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் தருவோம் என்று சொல்லி 3 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரை அந்த தொகை வழங்கப்படவில்லை. 4000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார், அதையும் வழங்கவில்லை. இப்ப திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல மாநிலத்துக்கு எந்த விதமான நலனும் செய்யல, நாடாளுமன்றத்திலையும் தமிழகத்துக்கு எந்த குரலும் கொடுத்த மாதிரி இல்ல. அப்படிங்கிறப்ப இது ஆட்சியா இல்ல காட்சியா சார்? இன்றைக்கு காட்சிதான் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆட்சி நடைபெறவில்லை. அவர்கள் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக டெல்லி நாடாளுமன்றத்திலே எந்த கோரிக்கையும் வலியுறுத்தி அவர்களால் தமிழகத்திற்கான எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தினுடைய நன்மைக்காக மாணவர்களுக்காக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த பெருமை அம்மாவுடைய ஆட்சியை சாரும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு அது பெருமை சேர்க்கும். இதே போல எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆசிய கண்டத்திலேயே ஆத்தூர் அருகிலே இருக்கின்ற சின்னசேலம் அருகில் 1200 ஏக்கர் பரப்பளவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைத்த பெருமை அண்ணன் எடப்பாடியாரை சாரும். புரியுது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த திட்டத்தை கூட அவர்கள் முழுமையாக நிறைவேற்றாமல் முடக்கி இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள், அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் போன்ற பல்வேறு திட்டங்களை, அம்மா மினி கிளினிக் போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த அரசு முடக்கி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மக்கள் தகுந்த படிப்பினையை, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மக்களும் உறுதியாக நம்புகிறார்கள். புரியுது சார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் சந்திச்சதுனாலதான் இப்ப தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை 2026லயும் அதிமுக ஆட்சி அமையறதுக்கு ஒரு வழிவகுக்குதா சார்? உண்மைங்க உண்மைங்க. 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் என்று அறிவித்தார். அறிவித்தபடி தன்னந்தனியாக தேர்தல் களத்திலே நின்று மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக, அதே போல 6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஒரு வாய்ப்பினை மக்கள் தந்தார்கள். அந்த நம்பிக்கை,
அதே நம்பிக்கையை மக்கள் மீது வைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் மக்களோடு கூட்டணி வைத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக மீண்டும் அமைப்பார் என்பதை மக்கள் உறுதியோடு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தொண்டர்களாகிய எங்களுக்கும் இருக்கிறது, நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து மட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. எனவே 2026 இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விடிய ஆட்சியால் நிறுத்தப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த விடிய ஆட்சி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்திலே நிறைவேற்ற முடியும். உதாரணமாக தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற லேப்டாப் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மீண்டும் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு நிர்வாக திறமை மிக்க ஆட்சியை தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியால் மட்டுமே முடியும். அதற்கான திறமை, தகுதி அனைத்தும் அண்ணன் எடப்பாடியாருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை மக்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி 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 சார். Taste the Daily.